வணக்க நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான மற்றும் சற்று அதிர்ச்சி ஊட்டும் தலைப்பு என்னவென்றால், இந்திய பொருளாதாரத்தை நாலாபுறமும் சூழ்ந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய பேரபந்து பற்றிதான். ஏற்கனவே உலக அளவில் பல பிரச்சனைகளை நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்தியாவை பந்தாட வரும் புதிய பிரச்சனைகள் என்ன, அது சாமானிய மக்களின் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டு போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். முக்கியமான இரண்டு மிகப்பெரிய சவால்கள் நாம் முன்னே நிற்கின்றன. ஒன்று இயற்கையின் கோபமாக வரப்போகும் எல் நினோ என்னும் பருவமழை மாற்றம், மற்றொன்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட புவிசார் அரசியல் நெருக்கடியான ஹார்முஸ் நீரிணை மூடல். இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் இணைந்து இந்தியாவின் பணவீக்கத்தை எப்படி அதிகரிக்கப் போகின்றன, இதனால் இந்திய ரிசர்வ் வங்கி ஏன் தலை சுற்றுகிறது, சாமானிய மக்களின் பாக்கெட்டில் எப்படி ஓட்டை விழப்போகிறது என்பதை முழுமையாக அலசுவோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள். முதலில் நாம் இந்தியாவின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலமாகவே இந்திய பொருளாதாரம் பல சோதனைகளை சந்தித்து வருகிறது. ஒரு பக்கம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவி வரும் போர் பதட்டம் உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த போர் பதட்டத்தின் நேரடி விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலே அதை நம்பியிருக்கும் நாடுகளின் பொருளாதாரம் ஆட்டம் காண தொடங்கும். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவைக்கான பெருமளவில் இறக்குமதியை நம்பியிருப்பதால் இந்த விலை உயர்வு நமக்கு மிகப்பெரிய இடியாக அமைந்துள்ளது. இத்தோடு மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருக்கும் எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. ரூபாயின் மதிப்பு சரிவதால் நாம் இறக்குமதி செய்யும் ஒவ்வொரு பொருளுக்கும் கூடுதல் தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மேலும் இந்திய பங்குச்சந்தையில் முதலீடுகள் செய்திருந்த வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் உலக அளவிய பொருளாதாரம் மந்த நிலை மற்றும் போர் பதற்றம் காரணமாக தங்கள் முதலீட்டுகளை தொடர்ந்து பெருமளவில் வெளியேற்றி வருகிறார்கள். இதனால் பங்குச்சந்தையும் பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைதான் இந்தியாவை மேலும் ஒரு பெரும் சோதனை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் எல் நினோ விளைவு. எல் நினோ என்றால் என்ன, அது இந்தியாவை எப்படி பாதிக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். பசிபிக் பெருங்கடல் மேல்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் வெப்பமடையும் நிகழ்வையே எல் நினோ என்று அழைக்கிறார்கள். இந்த நிகழ்வு உலக அளவிய வானிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது. இந்த ஆண்டு எல் நினோ நிகழ்வு மிகவும் வலுவாக உருவாகி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது IMD, மிக தீவிரமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. எல் நினோ உருவானால் அது இந்தியாவின் தென்மேற்கு பருவமழையை நேரடியாகவும் மிக கடுமையாகவும் பாதிக்கும். வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புப்படி இந்த ஆண்டு நாட்டின் பருவமழை இயல்பை விட சுமார் 6% குறைவாக பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 6% என்பது கேட்பதற்கு சிறிய எண்ணாக தோன்றலாம், ஆனால் ஒரு மாபெரும் விவசாய நாடான இந்தியாவிற்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பருவமழை ஏன் இந்தியாவிற்கு இவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் ஒட்டுமொத்த வருடாந்திர மழைப்பொழிவில் சுமார் 70% தென்மேற்கு பருவமழையின் மூலமாகவே கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவின் 60%க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் எந்த ஒரு பாசன வசதியும் இல்லாமல் நேரடியாக வானம் பார்த்த பூமியாக, அதாவது பருவமழையை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்கின்றன. விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நாட்டின் உணவு பாதுகாப்பு இந்த பருவமழையின் கையில் தான் உள்ளது. எனவே மழை அளவு குறைந்தால் அது விவசாயிகளின் பயிர் விளைச்சலை பெருமளவில் பாதிக்கும். வரலாற்று பதிவுகளை புரட்டி பார்த்தால் 1951ஆம் ஆண்டு முதல் எப்போதெல்லாம் எல் நினோ உருவாகி உள்ளதோ அப்போதெல்லாம் சுமார் 60%க்கும் அதிகமான காலங்களில் இந்தியாவில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது என்பது மறக்க முடியாத உண்மையாகும். உதாரணமாக 2009ஆம் ஆண்டை எடுத்துக்கொள்வோம். அந்த ஆண்டை ஏற்பட்ட கடுமையான எல் நினோ விளைவால் இந்தியாவின் மழைப்பொழிவு அதன் இயல்பான அளவை விட வெறும் 78% மட்டுமே பதிவானது. இது கடந்த 37 ஆண்டுகளாக மிக மோசமான வறட்சி ஆண்டாகவே பதிவாகியது. விவசாயத்துறை அதல பாதாளத்திற்குள் தள்ளியது. தற்போது மீண்டும் அதுபோன்றொரு மிக மோசமான சூழ்நிலை உருவாகும் அபாயம் நம் கண்முன்னே எழுந்துள்ளது. விவசாயம் பாதிக்கப்பட்ட போது அதன் சங்கிலி தொடர் விளைவாக உணவுப் பொருட்கள் உற்பத்தி பெருமளவு குறையும். சந்தைக்கு வரும் காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள்
வரத்து குறையும் போது இயல்பாகவே அவற்றின் தேவை அதிகரித்து விலை பல மடங்கு உயரும். ஒவ்வொரு நடுத்தர மக்களின் ஏழை குடும்பத்தின் மாதாந்திர பட்ஜெட்டுக்கு உணவுக்கான செலவு என்பது மிக முக்கியமான மற்றும் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. உணவுப் பொருட்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்தால் அது சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை அன்றாட வாழ்க்கையும் நேரடியாகவும் மிக கொடூரமாகவும் பாதிக்கும். மக்களின் கையில் உள்ள பணம் முழுவதுமே உணவுக்கென செலவாகிவிட்டால் மற்ற தேவைகளுக்கான பணம் இல்லாமல் மக்களின் வாங்கும் திறன் குறையும். இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒரு தேக்க நிலையும் கடுமையான பணவீக்கத்தையும் உருவாக்கும். உணவு பணவீக்கம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை ஆட்டம் காண செய்யும் ஒரு கொடிய அரக்கனாகும். ஒரு பக்கம் எல் நினோவால் உணவு பற்றாக்குறையும் விலைவாசி உயர்வு அச்சுறுத்தி கொண்டிருக்கும் வேளையில் இன்னொரு பக்கம் புவிசார அரசியல் மூலம் நமக்கு மற்றொரு மாபெரும் நெருக்கடி வந்து சேர்ந்திருக்கிறது. அதுதான் ஹார்முஸ் நீரிணை நெருக்கடி. ஹார்முஸ் நீரிணை என்பது மத்திய கிழக்கு ஆசியாவில் ஓமன் வளைகுடாவையும் பாரசீக வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு மிகப்பெரிய குறுகிய கடல் வழியாகும். உலக பொருளாதாரத்திற்கும் குறிப்பாக எரிசக்தி துறைக்கும் இது ஒரு மிக முக்கியமான நாடி நரம்பு என்று சொல்லலாம். உலகில் ஒட்டுமொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தின் சுமார் 20% இந்த சிறிய கடல் வழிப்பதையில்தான் மூலமாகத்தான் தினமும் கடந்து செல்கிறது. இந்தியா தனது உள்நாட்டு எண்ணெய் தேவையில் சுமார் 80 முதல் 90%, இயற்கை எரிவாயு தேவையில் 40 முதல் 50% வெளிநாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது. இதில் பெரும் பகுதி இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் இந்தியாவிற்கு வந்து சேர்கிறது. தற்போது மேற்கு ஆசியாவில் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் போர் மற்றும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் சரக்கு கப்பல் போக்குவரத்து பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. பல நேரங்களில் இந்த நீரிணை மூடப்படும் அபாயம் எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் வரத்து பாதிக்கப்பட்டு அதன் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்திய கச்சா எண்ணெய் கூடையின் சராசரி விலை ஒரு பேரலுக்கு சுமார் $114 உச்சத்தை தொட்டது. மே மாதத்தில் அது சற்று குறைந்து $106 இருந்தாலும் இதுவும் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும் அதிகபட்ச விலையாகவே கருதப்படுகிறது. இந்த மேற்கு ஆசிய போர் பதற்றம் உடனடியாக முடிவுக்கு வரும் என்று எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. எனவே இந்த எரிபொருள் நெருக்கடி நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்தியாவின் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அது வெறும் இருசக்கர வாகனம் அல்லது கார் வைத்திருப்பவர்களை மட்டுமே பாதிக்காது. மாறாக சரக்கு போக்குவரத்து செலவு பெருமளவு அதிகரிக்கும். ஒரு விவசாயி தனது விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதற்கும் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு லாரிகளை நம்பியிருப்பவர்களுக்கும் டீசல் விலை உயர்ந்தால் லாரி வாடகை உயரும். அந்த போக்குவரத்து செலவு அனைத்தும் இறுதியில் அந்த பொருளின் விலையோடு சேர்க்கப்படும். நுகர்வோரான நம் தலையில்தான் சுமத்தப்படும். ஏற்கனவே எல் நினோ காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கும் நிலையில் இந்த எரிபொருள் விலை உயர்வும் அத்தோடு சேர்ந்து கொண்டால் விலைவாசி நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விண்ணை முட்டும். உணவுப் பொருட்களின் விலை மற்றும் எரிபொருள் விலை ஆகிய இரண்டுமே ஒரே நேரத்தில் உயரும் போது நாட்டின் பணவீக்கம் என்பது முற்றிலும் கட்டுக்கடங்காமல் போகும். இந்த சூழலில்தான் இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது RBIக்கும் மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் மிக முக்கியமான பணிகள் ஒன்று நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதுதான். பணவீக்கம் ரிசர்வ் வங்கியின் இலக்கை விட அதிகமாக செலுத்தும் போது அதை கட்டுப்படுத்தி ரிசர்வ் வங்கி தனது வட்டி விகிதங்களை குறிப்பாக ரெபோ ரேட் எனப்படும் வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படும். வட்டி விகிதங்கள் உயர்ந்தால் வங்கிகள் மக்களுக்கு வழங்கும் அனைத்து வகையான கடன்களுக்கான வட்டி விகிதம் அதிகரிக்கும். நீங்கள் வாங்கியுள்ள வீட்டு கடன், வாகன கடன், தனிநபர் கடன் போன்றவற்றின் மாத தவணை பெருமளவு அதிகரிக்கும். அதனால் மக்கள் கையில் செலவு செய்வதற்கு பணம் இல்லாமல் போகும். மறுபுறம் வட்டி விகிதங்கள் உயர்ந்தால் தொழில் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் புதிய முதலீடுகளை செய்ய தயங்குவார்கள். ஏனென்றால் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி தொழில் தொடங்குவது அவர்களுக்கு லாபகரமாக இருக்காது. தொழில் முதலீடுகள் குறையும் போது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவது தடைப்படும். ஏற்கனவே இருக்கும் வேலைகளுக்கும் ஆபத்து வரலாம். இது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியும் பெருமளவு மந்தமாக்கும்.
பொருளாதார வளர்ச்சி மந்தமடைந்தால் நிறுவனங்களில் லாபம் குறையும். இதன் நேரடி எதிரொலியாக பங்குச்சந்தை மேலும் மோசமான வீழ்ச்சியை சந்திக்கும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவை விட்டு இன்னும் அதிக அளவில் வெளியேறுவார்கள். இது இந்திய ரூபாயின் மதிப்பை மீண்டும் அதல பாதாளத்திற்குள் தள்ளும். ஒரு மாபெரும் பொருளாதார சூழல் இந்தியாவை உள்ளே இழுத்து சென்று முழுகடிக்கும் அபாயம் இருக்கிறது. இந்த வீடியோவின் மூலம் இந்தியாவின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வரவிருக்கும் நெருக்கடிகள் குறித்து விரிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இது போன்ற ஆழமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.